அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனிதன் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, அதாவது அவன் வேலைக்கு போய் அவனாக பணம் சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா, அப்படி சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே வாங்க வேண்டிய ஒரு சிறந்த பரிசு பொருள், தனக்குத்தானே வாங்கி கொள்ள வேண்டிய சிறந்த பரிசு பொருள் எது தெரியுங்களா? கடிகாரம். ஏன் அப்படின்னா, அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு கருவி. கடிகாரத்தை பல பேர் வலது கையில் கட்டுறதா, இடது கையில் கட்டுறதா, வட்டமான கடிகாரமா, சதுரமான கடிகாரமா, ஓவலாக இருக்கிற கடிகாரமாலாம் பார்க்குறாங்க. நேரம் கரெக்டாக காட்டுமா, அதான் முக்கியம். அது ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது, விரைவாகவும் போகக்கூடாது, மெதுவாகவும் போகக்கூடாது. ஒரு அழகான பொன்மொழி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் சொல்லிக்கிறேன், அதாவது நீ சொல்லு அப்புறம் அழகாக இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு. அது அழகான பொன்மொழி தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? தவறாக நேரம் காட்டுகிற விலை உயர்ந்த கடிகாரத்தை விட சரியான நேரம் காட்டுகிற விலை குறைந்த கடிகாரம் மேலானது. தவறான நேரம் காட்டுகிற விலை கூடிய கடிகாரத்தை விட சரியான நேரம் காட்டுகிற விலை குறைந்த கடிகாரம் மேலானது. என்ன அர்த்தம்? கடிகாரம் என்பது மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு கருவி. மனிதனுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களை அது நிர்ணயிக்கிறது. நான் உங்களை 6 மணிக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 6 மணிங்கிறது 2 பேரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஒப்புதல். அதனால் மணியை காப்பாற்றுறதுக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அண்மையில் ஒரு விழாவில் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு நல்ல செய்தி ஒன்று சொன்னாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, ஆந்திராவில் மிக புகழ்பெற்ற நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் விளங்கியவர் என்டி ராமாராவ். உங்களுக்கு தெரியும். கடவுள் வேடங்களில் நடித்து கடவுளாகவே கருதப்பட்ட ஒரு கவர்ச்சி அவருடைய கவர்ச்சி. கடவுள் வேடங்களில் கடவுளாகவே கருதப்பட்ட ஒரு கவர்ச்சி அவருடைய கவர்ச்சி என்டி ராமாராவ். அந்த என்டி ராமாராவ் அவர்களை ஏவிஎம் நிறுவனத்தினுடைய சார்பில் ஏதோ ஒரு சினிமாவுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு தொலைபேசியில் பேசினாராம். ஐயா, உங்களை நாங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பேசியிருக்கார். முதல் விஷயம் என்ன, அவரே ஃபோன் எடுக்கிறார். நேராக ஃபோன் அவர் தான் எடுக்கிறார். ஏன்னா விஷயத்தை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி வளைச்சி ஃபோன் போகல. என்டி ராமாராவ் எடுத்த உடனே ஏவிஎம் சரவணன் சார் சொல்கிறார், நான் அவங்கள புக் பண்ணணும் சார் ஒரு சினிமாவுக்காக அப்படின்னு. 4:30 மணிக்கு நாளைக்கு 4:30 மணிக்கு நீங்கள் என்னை சந்திங்க அப்படின்னார். நம்ம என்ன நினைப்போம்? அதே தான் சரவணன் சாரும் நினச்சிருக்கிறார். என்ன, சாயங்காலம் 4:30 மணிக்கு நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்டிஆர் சொன்னார், சாயங்காலம்னு உங்களுக்கு எப்போ சொன்னேன்? 4:30 மணிக்குன்னு சொன்னேன். நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு என்னை வீட்டில் பாருங்கள் அப்படின்னாராம். யாரையாவது சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் காலம்பரை 4:30 கொடுப்பாங்களா? யோசிக்கணும். கோயிலுக்கு போகிறவங்க தான் காலைல 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்க குளிச்சு எல்லாம் ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் என்டி ராமாராவ் அவர்களை பார்க்கணுன்னா காலையில் 4:30 மணிக்கு வாங்கோ அப்படின்னு சரவணன் சார் சொல்கிறார். இது என்னது, காலையில் 4:30 மணிக்கு யாருமே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களே, இவர் இப்படி கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ண முடியும், அவர் கொடுத்த நேரத்தில் தானே அவரை பார்க்கணும். காலையில் குளிச்சு ரெடியாகி கரெக்டாக 4:30 மணிக்கு அவர் பங்களாக்கு போயாச்சு. போன உடனே அதில் அடுத்த ஆச்சரியம் காத்து இருந்ததுன்னார். அதான் இன்னும் டாப். என்ன, ஒரு ஷூட்டிங்க்கு போகிற நடிகர் எப்படி மேக்கப்போட ரெடியாக இருப்பாரோ அப்படி ஷூட்டிங்க்கு ரெடியாக இருக்கிறார் என்டிஆர். எப்போது? அதிகாலை 4:30 மணிக்கு குளித்து மேக்கப் போட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கிறாரு. விடியற் காலை 4:30 மணி. பாருங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க எப்படி நேரத்தை பாதுகாத்துருக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்க பல பேர். காலையில் 8 ஆனாலும் தூங்குறாங்க, எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் தூங்குறாங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு பாடுறோம். ஆனால் எவ்வளோ பெரிய உண்மை தெரியுங்களா? அது இன்றைக்கி இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம்னு தெரியுமா? காலையில் எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? காலையில் ஏன் எந்திரிக்க முடியல? ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடு, அப்புறம் ராத்திரி பார்த்த ஏதோ ஒரு அந்த டிவி ப்ரோக்ராம், அப்புறம் ராத்திரி நிறைய நேரம் டெலிஃபோனில் செல்ஃபோனில் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்த அரட்டை, இப்படி ஏதோ ஒரு காரணம். ராத்திரி நம்முடைய பொழுது கழிகிறது, நம்முடைய மூளை ஓய்வெடுக்க முடியாதபடி ஏதோ துன்பப்படுகிறது. அப்படி இருந்தால் காலம்பரை எந்திரிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் இரவு சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் தூக்கத்தை நிர்ணயிக்குது. இரவு நேரத்து உணவுங்கிறது இப்படித்தான் இருக்கணும். ரொம்ப அதிக காரம் இருக்கக்கூடாது, அதிக புளிப்பு இருக்கக்கூடாது, அதிக எண்ணெய் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது.
இப்போ அந்த மாதிரியான ஒரு சரியான உணவை நாம் ஒரு 7-7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு ரவுண்டு கட்டி சாப்பிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் 3 ரவுண்டு தூங்க வேண்டியது தான். காலையில் எந்திரிக்கலைன்னா என்னன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுங்களா? அதிகாலை எழுந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சம்பாதிக்கிறார்கள். நான் என்டிஆரை பற்றி சொன்னேன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் வாழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு முறை நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, இவர் சிவகுமார் சார் பார்ப்பாராம், எப்படியாவது சிவாஜி கணேசன் சார் வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிடணும். ஒரு நாள் கூட நடக்காதுன்னார். 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னால் 7:45 மணிக்கு மேக்கப்போட சிவாஜி சார் உட்காந்துருப்பார். ஒருத்தர் பீட் பண்ண முடியாதவரை, வாழ்க்கையில் நடிப்பில் தன்னை யாருமே தாண்டி போகாதபடி வெற்றி பெற்றவர் சிவாஜி கணேசன். அவ்வளவு பெரிய வெற்றி அவருக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா தொழிலில் ஈடுபாடு. அது மட்டும் இல்லை, என்னன்னா கடிகாரத்தில் கவனம். தான் மிகச்சரியாக அந்த மேக்கப்போட 8 மணிக்கு ஷூட்டிங்னா 7:45 ஸ்பாட்டில் ரெடியாக இருப்பார் சிவாஜி கணேசன் சார். நானும் அவரை தோக்கடிக்கணும்னு பல தடவை பார்த்தேன், முடியவே இல்லை அப்படின்னு சிவகுமார் ஒரு முறை சொன்னார். என்ன குறிப்பு? கடிகாரத்தை சரியாக பேணுகிறவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சந்திக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு மனிதன் சம்பாதிக்க தொடங்கிய உடனே முதலாவதாக வாங்க வேண்டிய மிகச்சிறந்த பரிசு பொருள் கடிகாரம்தான். ஏன் அப்பா வாங்கி கொடுக்கக்கூடாதான்னா, சில அப்பா வாங்கி கொடுப்பாங்க, சில அப்பா அப்பெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது எங்கள் அப்பாட்டெல்லாம் வாட்ச் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, வாங்கி கட்டணும். எது? வாட்சை வாங்கி கட்ட முடியாது, திட்ட வாங்கி கட்டணும். உனக்கு என்னத்துக்கு வாட்ச்சு, எதுக்காக வாட்ச்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துட்டார், சம்பளத்தை அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. பள்ளிக்கூடத்து வாத்தியாராக ஒரு வேலைக்கு சேர்ந்தார், சம்பளத்தை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாரு. அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா வாட்ச் வாங்கி கொடு அப்படின்னு. எப்போ 3 மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு 4ஆம் மாதம் கேட்குறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடக்கூடாது, வாட்ச் வாங்கி கொடுன்னு. அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். எதுக்குடா வாட்ச்சு? தெருவில் அவன் கட்டிக்கிட்டு அலையிறான், எவனை கேட்டாலும் டைம் சொல்லுவான்டா, மணி என்னன்னா சொல்ல மாட்டான். தெருவில் இறங்கு, மணிக்கூண்டு இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அவன் வாட்ச் கட்டியிருக்கிறான், அப்போ நீ என்னத்துக்கு கட்டுறது? பாருங்கள், ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்க அந்த காலத்தில் அவ்வளோ யோசிச்சிருக்கேன். ஒரு வேடிக்கையான கதை. உலகமாக கஞ்சன், அவன் கஞ்சன்னா எப்பேற்பட்ட கஞ்சன்னா அவன் வீட்டிலே கடிகாரம் கிடையாது. அதை ஒரு பட்டிமண்டபத்தில் செந்தில்னு ஒரு தம்பி ரொம்ப அழகாக சொன்னார் பேசும்போது. அந்த கஞ்சப்பை என்ன பண்ணியிருக்கான், கடிகாரம் இல்லை, பகல் நேரத்துலையாவது அடுத்தவனை கேட்டுக்கலாம், ராத்திரி நீ என்னடா பண்ணுவேன்னா, ராத்திரி தூக்கம் முழிப்பு வந்துருச்சுன்னா வெளியில் வந்து நின்றுக்கிட்டு அவன் ஓன்னு ஒரு மாதிரி நரி ஊழையிடுற மாதிரி ஊழையிடுவானா. பக்கத்துக்காரன் எழுந்துச்சு ஜன்னலை திறந்து, அறிவு இருக்கு அவனுக்கு, ராத்திரி மணி 2 உயிரை எடுக்கிறிய அப்படின்னா, ஓ மணி 2 அப்படின்னு போய் படுத்துக்க வேண்டியதுன்னு. பாருங்கள், அந்த அளவுக்கு கஞ்சனாக இருந்தான் அப்படின்னு. அதாவது கடிகாரங்கிறது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பொருள். அதை வந்து ஒரு ஆபரணமாக நினைக்கக்கூடாது. எப்படிங்க? அது ஒரு ஆபரணமாக நினைக்கக்கூடாது. சரியாக பின்பற்றாத போது பல பேர் வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடிய பீரங்கியை விட வலிமையான ஒரு கருவி. லேட்டாக இன்டர்வியூக்கு போனவன் வேலை கிடைக்காமல் போயிருக்கான், லேட்டாக ட்ரெயினை விட்டவன் போய் சேர வேண்டிய இடத்துல சேராமல் போயிருக்கிறான். 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதனால் ஒரு மனிதன் நேசிக்க வேண்டிய மிகச்சிறந்த மிக உயர்ந்த கருவி கடிகாரம். நான் பல விழாக்களுக்கு போகிறேன், எவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா? குத்து விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு ஒரு 45 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குத்து விளக்கை ஏற்றுறாங்க. மொத்தம் ஏற்றுனாலே அது எரியுமேப்பா. ஒரு 7-8 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு அதை ஒரு மெழுகுவத்தி ஏற்றி அதை அணைஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணி திரும்பி ஏற்றி, ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனிஸ், விதவிதமான சடங்குகள், அதை எவ்வளோ நேரம் போது 4000 பேரை கூப்பிட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு ஒரு குத்து விளக்கு 25 நிமிஷம் ஏற்றுறாங்க. 4000 பேருக்கு ஒரு மெசேஜ் போக வேண்டியது ஒரு விழா அப்படின்னா ஒரு 25 நிமிஷமாக குத்து விளக்கு ஏற்றுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேரத்தை தயவு செய்து வீணாக்காதீர்கள். நேரம் பொன்னை விட மேலானது, கடிகாரம் அதற்கான ஒரு கருவி. எனவே நேரத்தை நேசியுங்கள்.